السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم يتوارى من القوم من سوء ما بشر به أيمسكه على هون أم يدسه في التراب ألا ساء ما يحكمون. صدق الله العلي العظيم. எங்களுடைய பள்ளிவாசலிலே வாராந்தம் நடைபெறுகின்ற இந்த ஆன்மீக வகுப்பிலே சபையிலே நேர காலத்தோடு இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய சகோதரர் அனைவரையும் வரவேற்றவனாக, இன்றைய நாளிலிருந்து கொஞ்ச நாட்கள் லீவுடைய நாட்களாக இருந்தும் தங்களுடைய நேரங்களை பள்ளிவாசலோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து பயன்பெறுவதற்காக வேண்டி ஒதுக்கியிருப்பது எங்களுடைய அனைவருக்கும் ஈமான் இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம். எந்த மனிதன் தன்னுடைய உலகளாவிய நடவடிக்கைகளிலிருந்து அல்லாஹுவோடு நெருங்கக்கூடிய நல்ல சபைகள், பள்ளிவாசல்கள் இதோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது ஈமான் இருப்பது என்பதற்கு. ஏனென்றால் எல்லா மனிதராலும் இவ்வாறு நேரங்களை ஒதுக்குவது என்பது முடியாது. அதற்கென்று ஒரு ஈமான் இருந்தால்தான் இது போன்ற ஒரு நேரத்திலே பள்ளிவாசலோடு அல்லது ஏதாவது ஒரு ஆன்மீக சபையிலே எங்களுடைய நேரத்தை கொடுப்பதற்கென்று ஒரு மனம் வருவதென்பது அது ஒரு ஈமானின் ஒரு அடையாளம், அங்கம். எனவே அந்த அடிப்படையில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தில் சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று எதிர்வரக்கூடிய காலங்களிலும் இது போன்ற சபைகளில் பள்ளிவாசலோடு கலந்து கொள்வதற்குரிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் தந்தருள் புரிவானாக. நாங்கள் சென்ற கிழமை நாங்கள் பார்த்தோம் மக்காவுக்குள் எப்படி ஷிர்க் நுழைந்தது என்பது பற்றி. இன்ஷால்லா இன்றைய நாட்கள் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கிறது ரமலானுக்கு. இன்ஷால்லா ரமலானுடைய தலைப்பை இன்ஷால்லா கொஞ்சம் பின்னால் பார்ப்போம். இதோடு வரலாறோடு சம்பந்தப்பட்ட அந்த விடயத்தை கொஞ்சம் ஆரம்பமாக பார்த்துவிட்டு வருவோம். அப்போ ஷிர்க் முதலாவதாக அம்ர் இப்னு லுஹை அல் ஹுஸாஇ ஹுஸாஆ என்ற கோத்திரத்தினுடைய தலைவன். அவன் நல்லொரு மனிதனாக இருந்தவன் என்றாலும் அவன் ஷாம் பிரதேசத்திற்கு வியாபார நோக்கத்தில் சென்ற நேரத்திலே அங்குள்ள மக்கள் சிலைகளை வணங்குவதை பார்த்த நேரத்தில் அது அவனுக்கு விருப்பமாக இருந்தது. அது அவனுக்கு விருப்பமாகிவிட்டது. எனவே ஹுபல் என்று சொல்லக்கூடிய சிலையை கொண்டு வந்து காபத்துல்லாவுடைய நடுப்பகுதியில் வைத்து வணங்கச் சொன்னான், அழைத்தான். இதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் உள்ளதுதான் என்று அழைத்த நேரத்திலே அங்குள்ள மக்கள் அதிகமானவர்கள் இவனை உடைய பேச்சை கேட்டு சிலை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொன்றிற்கும் பல சிலைகள், ஒவ்வொரு தேவைக்கும் பல சிலைகள். ஆனால் அல்லாஹுவை ஏற்றிருந்தார்கள். அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்கபூத்தில் குறிப்பிடுகிறான். நபியை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டா இந்த வானங்களை பூமிகளை படைச்சது யாருன்னு கேட்டா சொல்லுவாங்க அல்லாஹ்ண்டு. அதே மாதிரி வானத்திலிருந்து மலையை பொழிவிப்பது யாருன்னு கேட்டால் சொல்லுவார்கள் அல்லாஹ் என்று. ஆனால் அதே நேரத்தில் இந்த காரியத்தை நான் செய்வது நல்லமா நல்லமில்லையா என்று பார்க்கின்ற நேரத்திலே வேறொரு கடவுள், வேறொரு அமைப்பு. இவ்வாறு அவர்களுடைய நிலைமைகளை அவர்கள் என்ன செய்தார்கள்? மாற்றினார்கள். அடிப்படையான அந்த கொள்கை அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், காபத்துல்லா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து அப்படியே தொடர்ச்சியாக அந்த அமல்கள் நடைபெற்று வருகிறது, எல்லாம் மதித்தார்கள். காபத்துல்லாவை மதித்தார்கள். சஃபா மருவாவில் தொங்கோட்டம் ஓடினார்கள், காபத்துல்லாவை சுற்றி வந்தார்கள். ஆனால் முறை பிழையானது. நிர்வாணமாக பலம் வர தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அப்படி ஒன்று இல்லை. இவ்வாறு குளறுபடிகள் உண்டாகிவிட்டது. எனவே ஆரம்பமாக மக்காவிலே ஷிர்க்கை, இணை வைப்பை உண்டாக்கியவன் அம்ர் இப்னு லுஹை அல் ஹுஸாஇ என்று சொல்லக்கூடியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ஹ் மக்கா டைம்ல காபத்துல்லால இருந்து 360 சிலைகளை உடைத்து அப்படியே பத்த வைத்தார்கள். அந்த அளவு சிலைகள் இருந்தது. ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு கடவுள். சஃபா மருவா என்று சொல்லக்கூடிய அந்த 2 மலைகளிலும் இசாஃப் நாயிலா என்று சொல்லக்கூடிய சிலைகளை வைத்திருந்தார்கள். அந்த மக்கள் அந்த சிலைகளிடம் என்ன செய்தார்கள்? தொங்கோட்டம் ஓடினார்கள். அதற்கு பின்னால் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் அல்லாஹ்வின் பால் அழைத்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் ஜாஹிலியா காலத்தில் தொங்கோட்டம் ஓடினார்கள் தானே, அவர்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது.
இப்போவும் ஹஜ்ஜில் என்ன இருக்கிறது? சை இருக்கிறது. மருவா சஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுவது அமலாக இருக்கிறது, ஒரு ருக்குனாக இருக்கிறது, மிகவும் ஒரு பெருமதியான ஒரு கடமையாக இருக்கிறது. அது தப்பி போனால் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற மாட்டாது. அப்ப ஏற்கனவே அந்த இசாப் நாயிலா என்று சொல்லக்கூடிய அந்த 2 சிலைகளுக்கிட்ட அந்த ஓடி வந்ததால இப்போ இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் இவங்களுக்கு மனசுல கொஞ்சம் ஜாஹிலியா காலத்தில் செஞ்ச அந்த அமலுக்கு இது இப்போ தோதுவாகிடுதே, நாங்கள் இப்படி ஓட வேணுமா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அய்யத்தவஃப பிஹிமா. யாரெல்லாம் ஹஜ் உம்ரா செய்வார்களோ அவர்கள் சஃபா மர்வா என்ற 2 மலைக்கும் இடையே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தொங்கோட்டம் ஓட வேண்டும். அது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் உள்ளது. எனவே அதில் நீங்கள் தொங்கோட்டம் ஓடுவது, இந்த 2 மலைகளையும் தரிசிப்பது பாவமான காரியம் கிடையாது. அது நீங்கள் இஸ்லாத்திற்கு முன்னால் அந்த சிலைகளுக்காக செய்தீர்கள், இப்பொழுது எனக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டும். இவ்வளவுதான் வித்தியாசம். அது மட்டுமில்லை, அவர்கள் அந்த சிலைகளை வணங்கி எந்த அளவுக்கு ஆகினார்கள் என்று சொன்னால், அந்த சிலைகளை அல்லாஹுடைய அந்தஸ்தில் கொண்டு வைத்தார்கள். அல்லாஹ்க்கு என்ன பவர் இருக்கிறதோ அதே பவரை இந்த கடவுள்களுக்கு அந்த சிலைகளுக்கு கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, அவங்க கால்நடைகள், விவசாய நடைகள், அவங்க எல்லாம் விவசாயிகள், ஈச்சமரம், கிரேப்ஸ். அப்ப அவங்களோட வளர்க்கிற கால்நடைகள் ஒட்டகமாய்க்கலாம், ஆடுகளாக இருக்கலாம். இதுல என்ன செஞ்சாங்க? நேர்ச்சிகள் வச்சாங்க, கடவுளுக்கு நேர்ச்சை வச்சாங்க. அல்லாஹ்க்கு ஒரு பங்கையும் வச்சார்கள். இந்த சிலைகள் அவங்க வணங்குறாங்களே சிலைகள், அதுக்கும் ஒரு நேர்ச்சை வச்சாங்க. எதெல்லாம் அல்லாஹ்க்கு நேர்ச்சை வச்சாங்களோ அதை அல்லாஹ் கருப்பாங்க. அதே மாதிரி இந்த சிலைகளுக்கு நேர்ச்சை வச்சது சிலைகளுக்கு கருப்பாங்க. இதுல என்ன வித்தியாசம்டா, அல்லாஹ்க்கு நேர்ந்து விட்டதுல சில நேரம் அவனோட கடவுளுக்கு என்ன செய்வாங்க? அவங்க வழங்கி வர அந்த கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்க்கு கொடுக்க வேண்டிய மிருகத்தை எடுத்து இந்த சிலைக்கு அறுத்து விடுவார்கள். அந்த சிலைக்கு நேர்ந்து விட்டதை அல்லாஹ்க்கு அறுக்கவே மாட்டார்கள். இது எவ்வளவு பெரிய மோசமான செயல் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஏனென்றா இவங்களோட ஒரு நிலைமையில மாறிட்டாங்க. எப்படி? அல்லாஹுவை விடவும் இந்த கடவுளுக்கு தான் பவர் கூட என்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. அதனாலதான் அல்லாஹ்க்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை குறைச்சிட்டாங்க. இது மிக மோசமான செயல் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த சிலைகளுக்கு அவங்க செஞ்சு வந்தாங்க எப்படின்னு கேட்டா, இந்த சிலைகள் எங்களுக்கு அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யும். நாங்க இன்றைக்கு இந்த சிலைகளை வணங்கி வாரோம், நாங்க நாளைக்கு மரணிச்சிட்டா இந்த சிலைகள் எங்களுக்கு என்ன செய்யும்? அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யும், எங்களுக்காக வேண்டி மன்றாடும் என்கிற கோணத்துல அந்த சிலைகளுக்கிட்ட போயிட்டு அவங்களோட தேவைகளை முறையிட்டு துவா கேட்கிற மாதிரி அதுக்கிட்ட அவங்களோட தேவைகளை முறையிட்டாங்க. 1வது சப்ஜெக்ட். 2வது, அவங்கள அந்த சிலைகளை சுத்தி வந்து சுஜூது செய்யற அளவுக்கு பெய்த்துட்டாங்க. அவங்க சிலைகளுக்கு செஞ்ச வணக்கம் என்ன? 1வது வணக்கம், அதுக்கிட்ட பெய்த்து அதை கண்ணியப்படுத்தி துவா கேட்டது. 2வது, அதை சுத்தி வலம் வந்து அதுக்கு சுஜூது செஞ்சது. 3வது, அவைகளுக்காக வேண்டி இப்படி நேர்ச்சை வச்சு குர்பானிகள் கொடுத்தது. இந்த 3 அமல்களையும் அந்த சிலைகளுக்கு என்ன செஞ்சாங்க. என்ன காரணம்? இவங்க இப்படி செய்ய காரணம் என்ன? இந்த சிலைகள் இது எங்களுக்கிட்ட அல்லாஹ் கிட்ட செய்யுது, நெருக்கத்தை உண்டாக்கி வைக்குது, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யும் என்கிற நோக்கம். அதே மாதிரி தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மூமின் மறைவான விடயங்களை யாராவது ஒருத்தர் செல்வாராக இருந்தால் அவர் கண்ணால பார்க்காமிக்காத எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, ஒரு மோசமான ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்தா நீங்க அதை தீர விசாரிக்காம வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. அப்படி நீங்க தீர விசாரிக்காமைக்கு நம்பிட்டா, நீங்க அப்படி தீர விசாரிக்காமைக்கு நம்பிட்டா கடைசிக்கு நீங்க என்ன செய்வீங்க, கை சேதப்படுவீங்க, கவலைப்படுவீங்க. உண்மையா இல்லையா? இப்போ ஒரு செய்தியை ஒரு மனுஷன் சும்மா ஒத்தர நெஞ்சிட்டாரு, ஒரு செய்தியை பரப்பி விட்டாரு, அந்த செய்தி உண்மையா பொய்யா என்று தீர விசாரிக்காமைக்கு, நான் அதை நம்பாமைக்கு தீர விசாரிக்கணும். நம்ப முன்னால எல்லாம் ஓகே, கண்ணால கண்டிக்கிற 4-5 பேர் பார்த்திக்கிறாங்கன்னா அதை நம்பலாம். அப்படி இல்லாமைக்கு சொன்ன உடனே அதை கேட்டு நான் சண்டை பிடிச்சால் அதுக்கு பின்னால் தெரிய வருது அந்த செய்தி பொய்யின், அதுக்கு பின்னால் நான் அவரோட மனசாரம் பட்டது கவலை வரும், வக்கம் உண்டாகும். அப்ப எனவே குறி சொல்லக்கூடியவர்கள், நட்சத்திரங்களை பார்த்து நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இப்படியானவர்களுடைய பேச்சை என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு கேட்க முடியாது. இன்றைக்கு சொல்லுவாங்களே மதிக்கால் மந்திரம் முக்கால், அந்த மாதிரி அடிப்படையெல்லாம் இன்றைக்கு எத்தனையோ பேர் சும்மா இருந்துக்கிட்டு இந்தியாவில் அதிகமாகிக்குது.
செய்கிறது ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் ஒரு டைமில் என்னது 2 விஷயம் சொல்லி விட்டோட அந்த மனுஷன் நம்புற மாதிரியே என்ன செய்யும், அந்த மனசும் எடுத்து கொடுக்கும், சந்தர்ப்பங்களும் எடுத்து கொடுக்கும், சைத்தானும் அதுக்கேற்ற அமைப்பில் உண்டாக்கி கொடுப்பான். அதுக்கு பின்னால் என்னது அதை அப்படியே நம்பிடுவாங்க. இன்றைக்கு எங்கட முஸ்லீம்கள்லையும் எத்தனையோ கூட்டம் என்ன சரி ஒன்று காணாமல் போனால் அல்லது என்ன சரி ஒரு செய்தி ஒன்று வந்தால் பெஸ்ட்டுக்கு போகிறது இந்த மாதிரி குறி சொல்லக்கூடிய ஆட்களுக்கிட்ட அல்லது இந்த மாதிரியான நட்சத்திரங்களை பார்த்து நேரங்களை காலங்களை பார்த்து இப்படியான நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடிய முஸ்லீம்களும் இல்லாமல் இல்லை. இதெல்லாம் ஷிர்க்ல ஒரு வகை. இதெல்லாம் ஷிர்க்ல ஒரு வகை. பூனை மாறினா, காகம் கத்தினா, காகம் கூடினா, அப்போ இந்த மாதிரியான சில மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோன்ற அந்த காலத்தில் அரபிகள் எங்களுக்கு தெரியும், அரபிகளில் நல்லவங்களும் ஈக்கிறாங்க, கெட்டவங்களும் ஈக்கிறாங்க. ஆனால் பொதுவாக அரபிகள் நாங்கள் நேசிக்கணும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரபி, எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் அரபு பாஷை, அதே மாதிரி சொர்க்கத்தில் பேசப்படக்கூடிய வார்த்தையும் அரபு பாஷை. எனவே அரபிகளை நாங்கள் நேசிக்கணும். ஒரு அரபிய சும்மா நோரடிய கண்டத்தோடனே எங்களுக்கு என்ன செய்யாது, கட்டணம் கொள்ள இயலாது. அதே கூட்டத்தில் தான் அபூஜஹல் நீக்கிறான். அரபிகள் அதே கூட்டத்தில் தான் அபூஜஹல் நீக்கிறான். அதே அரபிகள் கூட்டத்தில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கிறாங்க. அதனால எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது எல்லாம் நீக்கிற மாதிரி அரபிகள்லையும் இப்படி இருக்கிறாங்க. அதனால நாங்கள் எடுத்தெடுப்புக்கு ஒரு அரபியை பார்த்த உடனே இவன் கெட்டவன், இவன்கிட்ட மோசமான பழக்க வழக்கம் இருக்குன்னு என்ன செய்யலாது, முடிவு செய்ய இயலாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க நேரடியாக பொதுவாக சொன்னாங்க, அரபிகளை நீங்கள் என்ன செய்யுங்க, நேசிங்க. அந்த காலத்தில் நாங்கள் ஜாஹிலியா காலம் சொல்கிறோம் தானே, அறிவிலி அறியாமை காலம் அதுக்கு என்ன செய்யலாது, நேரடியான கருத்தை எடுக்கிறதுக்கு இயலாது. ஜாஹிலியா காலம் நாங்கள் சொல்கிறோம். அந்த வார்த்தை அறியாமை மடமைங்கிற அர்த்தம் தான். ஆனால் அறிவு என்கிற அந்த மடமைக்கு அது எதிர்ச்சொல்லான, அந்த அறிவுக்கு எதிர்ச்சொல்லான மடமை அல்ல. ஏனென்றா குர்ஆன் எழுதி தெரியும், அரபு பாஷை சவால் விடுது. உங்களுக்கு முடியுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி குர்ஆன மாதிரியை ஒன்றை கொண்டு வாங்க, குறைஞ்சது இந்த குர்ஆன மாதிரியை ஒன்றை கொண்டு வாங்க, அல்லது ஒரு 10 சூறாக்களை கொண்டு வாங்க, ஆக கடைசிக்கு செல்லுது ஒரு சூறாவை கொண்டு வாங்க. இப்படி 3 கட்டமாக என்ன செய்யுது, சவால் விடுது. அடிப்பட்ட செத்த பாம்பை திரும்ப அடித்தா என்ன இல்லை, அதுக்கு ஒரு வெளி ஒன்று இல்லை, அர்த்தம் ஒன்று இல்லை. அப்போ இந்த மாதிரி குர்ஆன மாதிரி ஒன்றை கொண்டு வர முடியாத நல்ல பாஷை வளத்தில் தேர்ச்சி பெற்ற மக்கள்கிட்ட சவால் விடுக்காமைக்கு, நல்ல பாஷை வளத்தில் பாண்டித்யம் பெற்ற மக்கள்கிட்ட சவால் விடுக்காமைக்கு, பாஷையே தெரியாத ஒருத்தனுக்கிட்ட இந்த மாதிரி குர்ஆன் ஒன்று கொண்டு வான்னு சொன்னால் அது சவாலாக ஏற்க முடியுமா? சவால் இல்லை. சவால் என்றாலே அர்த்தம் என்ன, எதிர்பார்ட்டிக்கு அந்த மாதிரி ஒன்றை கொண்டு வரத்துக்கு அதோட போட்டி போடுறதுக்கு முடியுமான தகமையில் ஈக்கணும். அப்போ குர்ஆன் என்கிறது எவ்வளோ ஃபசாஹத்தான நல்ல தெளிவான கருத்துக்கள் பிழை இல்லாத அழகான அமைப்பில் உள்ளது. அதே மாதிரி தான் அந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்த மக்கள் அறிவுல, பேச்சு வழக்கில், கவிதைகள் இயற்றுதில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு சோம்பரை வந்தால் என்ன செய்வாங்களாம், கூப்பிட்டு அறிவோடு தான் என்ன செய்வாங்க, போட்டி போடுவாங்க. ஜாஹிலியா காலத்தில் மனுஷன்ல அவங்களுக்கு சோம்பரை வந்தால் என்ன செய்வாங்க, வாங்க என்னது மஜ்லிஸ் ஒன்றை கூட்டுங்க, சபையை கூட்டுங்க, நாங்கள் என்ன செய்வோம், எங்கள்கிட்ட எந்த அளவுக்கு அறிவு படித்திறமைக்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ அறிவு படித்திறமைக்குது நாங்கள் மோதி பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்தாங்க, சபைகள் கூட்டினாங்க. அப்போ மடமைண்டா இப்போ என்ன அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஒழுக்கத்துக்கு மாற்றமான எதிர்ச்சொல் தான் அந்த மடமை. அறிவோட இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கிட்ட என்னது டக்குண்டு உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்திக்கிட்டு டக்குன்னு செய்வாங்க, கோபம் பொம்பளை புள்ளைய கொண்டு போய்த்து புதைச்சிடுவாங்க. இது ஒரு மனித இயல்புக்கு மாற்றமானது. இது மனித இயல்புக்கும் மாற்றமானது. 2 பேர் கழிச்சிட்டிருக்கிறோம், இந்த இடத்துல எனக்கு ஒரு வீடு வந்தால், இன்னும் வீடு கட்டியே இல்லை, 2 பேர் கழிச்சிட்டிருக்கிறோம், இந்த இடத்துல வீடு வந்தால், அந்த வீடு வந்தால் அதிலிருந்து பிரச்சனை தொடங்கும். அறிவாளி ஆனால் சும்மா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் டக்குண்டு விளங்காமைக்கு என்னது அடிபுடி சண்டை, அந்த மாதிரியான ஒரு ஊறி போனாக்கள். அதனால அவங்க அறிவோடு தான் இருந்தார்கள், அறிவாளிகள். ஜாஹிலியா காலத்தில் இருந்த அரபிகள் அறிவாளிகள். ஆனால் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் மோசம். என்னது சின்ன சில்லற பிரச்சனையை மன்னிச்சு விடாமைக்கு அதுக்கு பழிக்கு பழி வாங்குற தன்மை இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு மனுஷன் அடிப்படையில் தவறு நடந்தா, ஒருத்தருக்கு அடிச்சிருந்தா அந்த இடத்துல நாங்கள் மன்னிப்பு கேட்டு முடிச்சுட்டா சரி.
அவங்க அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, மன்னிப்பு கேட்டு முடிச்சிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீ அடிச்சாய், அதுக்கு பின்னால் அவர் என்ன செய்வார், அவரோ அல்லது அவரோட மகனோ அவருக்கு அடிப்பார். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சு அவரோட மகன் அல்லது அவரோட சாச்சாட மகன் அல்லது சாச்சா வந்து இங்க ஒருத்தருக்கு அடிப்பார். இப்படி அந்த பிரச்சனை முடியாமைக்கு வளர்ந்துகிட்டு போகும், பழிக்கு பழி வாங்குறது. இது எங்கட நாட்டில் இல்லை, மாஷா தான், எங்கட நாட்டில் இல்லை, பாகிஸ்தானில் இருக்குது இந்த பிரச்சனை. உங்களுக்கு கேட்டால் உங்களோட கூட்டாளிமார்கள் இருந்தால் கேட்டு பார்த்தா வழங்கும். கொல்லப்பட்டவருக்கு தெரியாது எனக்கு கொல்லப்பட்டேன். உதாரணமாக பிரச்சனை இந்த மெயின் 2 பேருக்கு தான். இந்த பிரச்சனை இன்னமும் இந்த ஜாகிலியா கிளம்பிக்குது. பிரச்சனை இந்த மெயின் 2 பேருக்கு தான். இவர் நினைஞ்சிடா இவரை கொண்டுட்டார். இவர் கொண்டதுக்கான நீதி இவர் கிடைச்சிட்டா பிரச்சனை முடிஞ்சு. ஆனால் அப்படி இல்லை. இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு பின்னால் இவரோட மகன் என்ன செய்வார், இப்போ இவருக்கு இந்த கோர்ட்டில் இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருந்தாலும் அது அப்படியே முடியாது. இவரோட மகன் ஒருத்தர் என்ன செய்வார், ஷூட் பண்ணுவார். அதுக்கு பின்னால் அது முடிஞ்சதுக்கு பின்னால் அந்த பிரச்சனை முடிஞ்சு வந்தாலும் இவர் என்ன செய்வார், இவரோட எங்கேயோ உள்ள சாட்சியோ அல்லது தம்பிடையோ புள்ள அந்த நெருங்கின உறவினர் இல்லாட்டி தூர உறவினரில் ஒருத்தரை பார்த்து ஷூட் பண்ணிடுவார். அவர் கொல்லப்பட்டவருக்கு தெரியாது நான் எனக்கு கொல்லப்பட்டேன். இப்படி எங்கள் அந்த பாகிஸ்தான் இந்த பொய்கார் தானே ஹாபிஸா, அவரோட ரூமில் இருந்தார் ஒரு பொடியன், அந்த வசந்த பூனக்கன், அந்த வசந்த மனுஷன், அவரோட வாப்பா பள்ளிக்கு போகிற டைமில் ஷூட் பண்ணப்பட்டிருக்குது. அவர் வாப்பா பள்ளிக்கு போகிற டைமில் ஜும்மா டைமில் ஷூட் பண்ணப்பட்டிருக்குது. அது எங்கேயோ நடந்த ஒரு பிரச்சனையை எங்கேயோ அதுக்கு முன்னுக்குள்ள மூதாதையர் காலத்தில் நடந்த அந்த பிரச்சனை தொடர்ந்து வந்து இவர் ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னால் இவங்களும் அதில் உள்ள ஒருத்தரை கொள்றதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சதுக்கு பின்னால் கடைசிக்கு அந்த ஊரில் உள்ள பெரியாக்கள் சேர்ந்து நாட்டாம மாதிரி கூடி எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இதுக்கு பின்னால் நாங்கள் பழிக்கு பழி வாங்குறதுல இந்த பிரச்சனை நாங்கள் முடிச்சு வச்சிருவோம் அப்படின்ட்டு சமாதானமாகி இப்போ பிரச்சனை நெஞ்சிக்குது, முடிவடைஞ்சிக்குது. இப்படி எக்கச்சக்கமான சப்ஜெக்டுகள் இப்போவும் வந்து என்னது சில இடங்களில் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நபிசாசம் தோன்ற அந்த காலத்தில் இந்த அரபிகளை நாங்கள் என்ன செய்யலாம், அந்த டைமில் இருந்த அரபிகளை 100க்கு 100 பிழையானவங்க தான். எல்லா கட்டத்திலையும் மடமத்தனமாக நடந்து கொண்டாங்கன்னு என்ன செய்யலாது முடிவெடுக்கிறதுக்கேலாம். மடமத்தனம் ஒரு 60% இருந்தால் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் ஒரு 40% இருந்து தான் நீக்குது. அதுக்கு என்ன சான்று கேட்டால் அவங்களோட கவிதை தொகுப்புகள் முஅல்லகாத்து சப 7 கவிதை தொகுப்புகள் அப்படின்னு நீங்க இஸ்லாமிய நாகரிகம் இதில் படித்தவங்களுக்கு தெரியும். எந்த கவிதை தொகுப்பு நல்ல பெருமதியான அவங்களோட கலாச்சாரம் அவங்களோட நல்ல சப்ஜெக்டில் உள்ளடங்கியதாக இருக்குமோ அதை அவங்க என்ன செய்வாங்க, காபத்துள்ளால தொங்க விடுவாங்க. நல்ல ஒரு கவிதை தொகுப்பாக இருந்தால் என்ன செய்வாங்க, கண்ணியப்படுத்தி அதை கொஞ்சம் மதித்து காபத்துள்ளால கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வாங்க, தொங்க விடுவாங்க. அப்படி தொங்க விடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள் இருக்குது, முக்கியமான கவிதை தொகுப்புகள். அதுகள் எங்களுக்கு பார்த்தாவளுங்க இந்த மாதிரி சப்ஜெக்டுகள் நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. அதில் நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு பார்க்க போகிறது வந்து அந்த அரபிகள்கிட்ட இருந்த சில பழக்க வழக்கங்கள், மோசமான பழக்க வழக்கங்கள். அதில் 1வது ஒரு பழக்கம் திருமண முறை. கிட்டத்தட்ட 6 வகையான திருமண முறை இருந்திருக்கு. 6 வகையான திருமண முறை இருந்திருக்கு. அதில் ஒரே ஒரு முறை இந்த காலத்தில் எப்படி நாங்கள் மகர் கொடுத்து மனைவிக்கு எப்படி நாங்கள் என்னது அழகான முறைக்கு திருமணம் முடிச்சு வாழ்கிறோமோ இதே முறையில் உள்ள ஒரு திருமணமும் இருந்தது. இது இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால் இஸ்லாம் திருமணத்தை இது அங்கீகரிச்சது. அடுத்த மிச்சமுள்ள 5 திருமணத்தை இஸ்லாம் என்ன செய்யல, அங்கீகரிக்கல. அது ஒரு நிக்காஹ் உரிய முறை என்னன்னு கேட்டால், ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய ஜீன் என்னுடைய பிள்ளைகளையும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமணம் முடிச்ச அந்த கணவன் மனைவி அந்த கணவனை என்ன செய்வார், ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நல்ல அறிவாளியாக துணிச்சலாக வீரமுள்ள இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து மனைவி அங்கே அனுப்பி வைப்பார். அங்கே அப்படி அங்கே உடலுறவு நடந்து அந்த அடிப்படையில் இந்த புள்ள பிறக்கும், அவரில் உள்ள ஜீன் இந்த புள்ள உருவாகட்டும் என்கிற ஒரு முறை. இது அந்த காலத்தில் இருந்துச்சு. அதை இஸ்லாம் என்ன செஞ்சது, இல்லாமல் ஆக்கியது. இன்னொரு முறை 9 பேர் 10 பேருக்கு குறைய உள்ள ஒரு கூட்டம் ஒரு பெண் என்ன செய்வாங்க, திருமணம் முடிப்பாங்க. திருமணம் முடிச்சு எந்த பிள்ளை எந்த ஒருத்தருக்கு ஒப்பாக வருமோ அந்த 9 பேரும் அந்த 8 பேர் 3 சேருவாங்க. அதுக்கு பின்னால எந்த பிள்ளை யாருக்கு ஒப்பாக வருதோ
அந்த பிள்ளை என்ன செய்வாங்க, அந்த பிள்ளை அந்த அவருடைய பிள்ளை என்று முடிவெடுக்கப்படும். அடுத்தது விபச்சாரம். அடுத்தது என்னது? விபச்சாரம். அவங்களோட அந்த வீடுகள், விபச்சாரிகள வீடுகளில் ஒரு கொடி ஈக்கும். அந்த கொடி உள்ள வீடு என்னது? இது விபச்சார வீடு தான் அப்படின்னு அடையாளம் வழங்கும். அப்படி ஒரு முறை. அடுத்தது மகர் இல்லாமைக்கு, மகர் ஒன்றும் இல்லாமைக்கு தன்னுடைய சகோதரிய அவருக்கு முடிச்சு கொடுக்கிறது, அவரோட சகோதரியை இவர் முடிக்கிறது. 2 பேருக்கும் இடையில என்ன இல்லை, மகர் தொகை ஒன்றும் இல்லை. அதாவது பகர திருமணம். பகர திருமணம் அது மகளையோ மகனையோ சகோதரியோ எப்படியா இருக்கலாம். ஆனால் மகர் தொகை என்ன செய்யாது. அந்த திருமணத்தில் இவர் மகர் தொகை கொடுக்க தேவையில்லை, அவரும் மகர் தொகை கொடுக்க தேவையில்லை. அந்த திருமணம் மாற்றி முடிச்சது மாற்று கல்யாணம். இப்படி ஒரு முறை இருந்துச்சு. இன்னொன்று முறை இருந்துச்சு எக்ரிமெண்ட் கல்யாணம். 2 வருஷம் நாங்கள் சேர்ந்து வாழ்றது. 2 வருஷம் நாங்கள் சேர்ந்து வாழ்றது. அதுக்கு பின்னால் எங்கள் திருமணமே நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 வருஷத்தோட முடிஞ்சிடும். இப்படி ஒரு முறை. இப்படி மொத்தமாக 6 திருமண முறை இருந்துச்சு. எல்லாத்தையும் இஸ்லாம் இணைஞ்சது 5 முறையை இல்லாமல் ஆக்கிச்சுது. சரியான முறை என்ன? திருமணம் முடிக்கிற நோக்கமே ஃபஸ்ட்டுக்கு பிடிக்கணும். தொடர்ந்து வாழ்றது தான் நோக்கம். தொடர்ந்து வாழ்றது தான் நோக்கம். எனவே அந்த அடிப்படையில் அந்த உண்மையான முறையில் அந்த திருமணத்தை இஸ்லாம் இதாக்கிச்சுது. அதே மாதிரி மோசமான பழக்க வழக்கத்தில் உள்ளது தான் வம்சாவளியை வச்சாம பெருமை அடிக்கிறது. வம்சாவளியை வச்சு கபீலாக்கள்ல அதிகமானவங்க என்னது யுத்தங்கள் நடைபெற்று எல்லாருமே அதிகமானவங்க கொலை செய்யப்பட்டிருந்தால் வீரத்தை அதை என்ன செய்யும், உணர்த்தும். எனவே அவங்களோட அந்த கோத்திரத்தை என்ன செய்வாங்க, பெருமையாக பேசிக்கொள்வாங்க. அதே மாதிரி சொத்து செல்வங்கள் யார்கிட்ட கூட இருக்கிறதோ அவங்க அதை வச்சு என்ன செய்வாங்க, பெருமை அடிப்பாங்க. அதே மாதிரி பொறாம குணம். போட்டி இருந்தாலே என்னது அடுத்த கட்டமாக என்ன வந்துடும், பொறாம தாராளமாக வந்துடும். அடுத்தது இந்த கோத்திரம் அந்த கோத்திரத்தை என்ன செய்யும், பழிச்சு பேசும். வலைக்கும் அஸ்ஸலாம். இந்த கோத்திரம் அந்த கோத்திரத்தை என்ன செய்யும், பழிச்சு பேசும். இப்படி அவளுக்கு மத்தியில் அப்படி பகை இருந்தது. அதே மாதிரி தற்பெருமை, தன்னைத்தானே கண்ணியமானவன், நான் ஒரு உயர்ந்தவன், அடுத்தாக்கெல்லாம் கொஞ்சம் தாழ்ந்தவங்க, இப்படின்னு ஒரு மனப்பாங்குல பழகிறது. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளை குழி தோண்டி புதைக்கிறது, பெண்பிள்ளைகளை மதிக்கிறல்ல, பொம்பளை பிள்ளைகளை மதிக்கிறல்ல. அதே மாதிரி சாராயம் குடிக்கிறது, சூது விளையாடுறது. இது ரெண்டையும் இஸ்லாம் பேசும்போது, குர்ஆனில் பேசும்போது என்ன சொல்லுது, நபியே உங்கள்கிட்ட வந்து என்ன செய்வாங்க, இந்த மனிதர்கள் சாராயத்தை பற்றியும் சூதை பற்றியும் கேட்பார்கள். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டுடைய பாவம் விளைவும் அதோட பிரயோஜனத்தையும் விட கடினமானது. ஏன் பிரயோஜனம் ஈட்டியது இஸ்லாம் ஏன் சொல்லுது தெரியுமா? சாராயத்தையும் சூது விளையாட்டையும் ஏன் இஸ்லாம் பிரயோஜனம் ஈக்குதுன்னு சொல்லுதுன்னு கேட்டால், மனிதன் என்பவன் எல்லோருடையும் சேர்ந்து கூடி வாழணும். மனிதன் என்பவன் எல்லோருடையும் சேர்ந்து கூடி பழகணும். எனவே சாராயம் என்கிறது எப்ப ஒருத்த மனுஷன் குடிப்பா, தனியா குடிச்சா அதுல இன்ட்ரெஸ்ட் ஈக்காது, அதுக்கு பார்ட்னர் தேவை. அப்ப அந்த பேச்சு வழக்கில் எல்லாரும் சேர்ந்து ஈக்க போகல சாராயம் குடிக்கப்படும். அதே மாதிரி சூது விளையாடுறது, அதுக்கும் ஒரு பாட்டி தேவை. கப்சப் எங்களுக்கு பொழுதுபோக்குக்காக வேண்டி இப்படி செயல்படுறது. அதனால செல்லுது, இரண்டும் பாவம். ஆனாலும் ஆரம்ப கட்டத்தில் இந்த மனிதன் இது ரெண்டும் எதுக்கு யூஸ் பண்ணினான்? ஆரம்ப காலத்தில் அந்த அரபிகள் எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணினாங்க, இப்படி சேர்ந்து கூடி இருந்து இரவு நேரத்தில் கதைச்சிட்டு இருக்கிற நேரம் இதுக்கு பயன்படுத்தினதால தான் இஸ்லாம் செல்லுது. அதில் சின்ன ஒரு பிரயோஜனம் ஒன்று இருக்குது. என்ன பிரயோஜனம்? கூடி சேர்ந்து இருக்கிறது. ஆனால் சாராயமோ சூதுவோ அது சுய தன்மையே மாற்றமானது, அது சுய தன்மையே எதிரானது. ஏனென்றா ஒரு மனுஷன் சாராயத்தை குடிச்சாண்டா, அவன் புத்தி பைத்திரும். சாராயத்துக்கு அரபுல பேரு வந்து ஹம்ருண்டு. அது அர்த்தமே என்ன? புத்தியை மங்க வைக்கக்கூடிய அர்த்தம். ஒரு மனிதன் அதை குடிச்சாண்டு சொன்னா அந்த அளவு தாண்டமாக இருந்தா அவன் எந்த இடத்துல யாரோட எப்படி பேசுறான்ங்கிற எந்த ஒரு தன்மையும் அவனுக்கு விளங்காது. நாங்க பாக்குறோமா இல்லையா, அன்றைக்கு எத்தனை இடத்துல ரோட்ல பட்ட அந்த வெயில்ல சிலவங்க சாரமும் இல்லாம என்ன செய்வாங்க, தூங்கி தீப்பாங்க. ஆனா அவனுக்கு என்ன காரணம்? அது சாராயம் குடிச்சதுனால அவனுக்கு வெறி ஏறி, அவனுக்கு எந்த ஒன்றும் தெரியாமைக்கு, அவன மானமும் பேசின்னு தெரியாமைக்கு அவன் செய்யறான், தூங்கி தீக்கிறான். பாப்பாவோட எப்படி கதைக்கிறான்,
வாடா போடாண்டு. இப்படி அது சாராக்கிற தன்மையே பாதிப்பானது. அதே மாதிரி தான் ஷூது, சல்லிக்கு விளையாடுறது, பெட் பிடிச்சி விளையாடுறது, அது எந்த அளவுக்கு போகும்டா சொந்த பிள்ளைகளை மனைவியை வச்சு விளையாடுற அளவுக்கும் என்ன செய்யும், போகும். அடுத்தது சொத்துக்கள் அப்படி அது இல்லாமல் ஆக்கிடும். அதனால தான் அது சாராயமும் ஷூதும் அது சுய தன்மையே பாதிப்பானது. அப்ப ஏன் குர்ஆன் பிரயோஜனம் கொண்டு இருக்குதுன்னு சொல்லிக்குது? ஏனென்றால் இது ரெண்டும் எதுக்கு வழி வகுத்துச்சுது? மக்கள் ஒன்று சேர்ந்து கூடி ஈக்கிறதுக்கு வழி வகுத்ததால அந்த ஒரு பிரயோஜனத்தை மட்டும்தான் இஸ்லாம் என்ன செஞ்சிக்குது, பிரயோஜனம் என்று பேசிக்குது. அதே மாதிரி பழிக்கு பழி வாங்குறது, அதே மாதிரி பெண்களுக்கு என்னது, அவங்களுடைய கணவன் மரணிச்சா அந்த பெண்ணுக்கு ஒரு பங்கு போகணும், மீராஸ் சொல்றமே சொத்துரிமை, அந்த பங்கு போகணும். ஆனால் அவங்களோட மாப்பிள்ளோட புறத்தால் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க அந்த பெண்ணுக்கு. இப்படியான பழக்க வழக்கங்கள்லாம், மோசமான பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது. இஸ்லாம் அதை என்ன செஞ்சுது, இல்லாமல் ஆக்கிச்சு. இவ்வளோ மோசமான பழக்க வழக்கத்தில் ஊறி போன ஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வார்த்தை, வஹியுடைய கலாமுடைய அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய அந்த வார்த்தை பிரயோகம், ஹதீஸ் நபி அவங்க சொன்ன அந்த போதனைகள் எந்த அளவுக்கு மாற்றிச்சுது, எந்த அளவுக்கு மாற்றிச்சுது, இதெல்லாம் அப்படியே இல்லாமலாக்கிச்சு. இல்லாமலாக்கி குர்ஆன் செல்லுது, வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. இந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், தனக்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கத்தக்கன ஒரு மனுஷன் தன்னுடைய தேவையை முன் வச்சால் தன்னுடைய தேவையை என்ன செய்ய மாட்டாங்க, முன்னுரிமைப்படுத்த மாட்டாங்க. அடுத்தாக்குடைய தேவையை என்ன செய்வாங்க, முன்னுரிமைப்படுத்துவார்கள் அப்படின்னு இஸ்லாம் புகழ்ந்து பேசியது. யார? இப்படியான குணநெறிகளில் இருந்த ஆக்களை. எது மாத்திச்சுது? குர்ஆனுடைய வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளும். இந்த ரெண்டும் எங்களையும் என்ன செய்யணும், பல மாற்றங்களை ஏற்படுத்தணும். அவங்கள்ட்ட இருந்த நல்ல பழக்கத்தில் உள்ள ஒன்று தான் கொடை கொடுக்கிற பழக்கம். என்ன பழக்கம்? கொடை கொடுக்கும் பழக்கம். இன்னொன்று இருக்கு, இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். முஹ்சின் என்று சொன்ன வார்த்தைக்கு நல்ல அமல், நல்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கும் அதே பேரு தான். உபகாரம் வழங்கக்கூடியவர்கள், மன்னிக்கும் உபகாரம், கொடுக்கும் உபகாரம் எல்லாம் மல்லு கடங்கு. இப்படியான மக்கள் அல்லாஹ் என்ன செய்யறான், விரும்புகிறான். கொடை கொடுக்கும் பழக்கம் என கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குது. இவருக்கு தேவை ஈக்குது, இந்த குடும்பத்துக்கு தேவை ஈக்குது, இந்த பிள்ளைக்கு தேவை ஈக்குது அப்படின்னு விளங்கினா, என் மூலமாக நான் வசதி படைத்த ஒருவனாக இருந்தால், எனக்கு உதவி செய்ய முடியுமாக இருந்தால், என் மூலமாக ஒரு கொடை அங்கு நடைபெற வேண்டும். இதில் நன்மைகள் சொல்லி முடிக்கலாது. குர்ஆனே ஒரு அழகான உதாரணம், சிம்பிள் உதாரணம். எங்களுக்கு நாங்கள் சும்மா அதை யோசனை பண்ணி பார்த்தா எங்களோட மண்டைக்கு நல்லா படும். அவ்வளவு அழகான முறைக்கு எங்களுக்கு சொல்லி காட்டுது. என்னது? ஒரு மனிதனுக்கு உதவி செய்தால் அவன் கொடுத்தது ஒரு வித்து, ஒரு அரிசி மணி என்று நாங்கள் வைத்துக் கொண்டால், குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு வஹுவ கைருர் ராஸிகீன். முக்கியமான ரெண்டு வசனம். நீங்க கொடுத்த ஒரு அரிசி மணி, அதுக்கு உதாரணம் ஒரு நெல் மரத்தை போல. அந்த நீங்க கொடுத்தது சேத்துள்ளுக்கு கொடுத்து நட்டியாச்சு, சேத்துள்ளுக்கு போட்டாச்சு. இப்ப எடுத்து செய்யலாது, நேரடியாக சாப்பிட்றதுக்கு இயலாது. நீங்க ஒரு மனிதனுக்கு கொடுத்துட்டீங்க, திருப்பி எடுக்கிறதுக்கு இயலாது. திருப்பி எடுத்தா ஒரு நாய் வாந்தி எடுத்ததை திரும்ப அந்த நாய் உட்கொள்றத போல சொல்லி காட்டவும் வராது. ஒரு மனிதனுக்கு கொடுத்தத செஞ்சத்தை சொல்லி காட்டவும் வராது, திருப்பி எடுக்கவும் வராது. அது எவ்வளோ பெரிய கோபம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோபம் வந்தாலும் சரி, நாங்கள் செஞ்ச அந்த நன்மையை அப்படியே நெஞ்சிடும், அழிச்சிடும். சொல்லி காட்டினதும் திருப்பி எடுத்ததும் நாங்கள் ஆரம்ப டைமில் கொடுத்தது அப்படியே நெஞ்சிடும், ஜீரோ ஆக்கிடும். எனவே நீங்கள் கொடுத்தது எது மாதிரி, அந்த சேத்துள்ளுக்கும் நட்டிட்டீங்க தானியத்தை, நீங்கள் கொடுத்து முடிஞ்சு நீங்கள் இப்போ திருப்பி எடுக்கப்படாது. கொடுத்தா என்ன சட்டம் தெரியுமா உங்களுக்கு நடக்கும்? உங்களுக்கு தெரியாது. இந்த வித்து என்ன செய்யுது? மண்ணையும் பிளந்து கொண்டு வந்து
7 கதிர் விடுது. எத்தனை? 7 கதிர் விடுது. அந்த ஒவ்வொரு கதிர்லையும் 100 தானியம், மொத்தத்தை கூட்டினா 700. இது ஒரு மனிதன் கணக்கு பார்க்கக்கூடியவன், ஒரு அளவு இதுக்கு எவ்வளோ இதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கக்கூடியவன். அதனால தான் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஒரு கணக்கை சொல்லிக்கிறான். ஒன்றுக்கு எத்தனை? 700. பல லாபம், கொள்ள லாபம். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. அல்லாஹ் நாடியவங்களுக்கு இரட்டிப்பாக்கி கொடுப்பான், கணக்கொண்டு இல்லை. எந்த மனுஷன் அல்லாஹ்வுடைய பாதையில இன்னொரு மனுஷனுக்கு உதவியாக இருக்கிறானோ, கொடை கொடுக்கக்கூடிய பழக்கம், தான தர்மங்கள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குதோ, எப்படி? 1க்கு 700. இது யாருக்கு? கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு. அல்லாஹ் சொல்றான், இது நாங்க என்ன செய்வோம்? 700 உங்களுக்கு தான் கணக்கு, எனக்கு அது கணக்கில் நான் நாடிய மாதிரி என்ன செய்வேன்? கூடுதலாகவும் 1400 தர போதுமானவன். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், நீங்க மின் ஷை என்கிற வார்த்தைக்கு கணக்கொண்டு சொல்லலாது. எப்படி அந்த ஜர்ரான்னு சொல்லக்கூடிய அணுவை கண்ணால பார்க்கலாதோ அந்த அளவுக்கு தான் இந்த ஷை என்கிற வார்த்தை வரும். நீங்க கொடுக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சிறிய ஒரு பொருளாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு அது மாதிரி இரட்டிப்பாக்கி தருவான். அவன் தராமைக்கு உங்களை மௌத்தாக்க மாட்டான். வஹுவ ஹைருர் ராஸிகின். கொடுக்கக்கூடியவர்களையே ஆக சிறந்த கொடையாளன் யார்? அல்லாஹ். அப்படின்னு அந்த வசனம் முடியுது. அப்ப அந்த கொடை கொடுக்கக்கூடிய பழக்கம் அவங்க ஜாகிலியா காலத்து மக்கள் தான். ஒழுக்கம், நாகரிகம் இதெல்லாம் தெரியாத மக்கள் தான். ஆனா இந்த விஷயத்துல என்ன செய்யல? விட்டு கொடுக்கல. அதனாலதான் நாங்க அன்றைக்கு பார்த்தோமே, குசை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது பாட்டன், அவர் அந்த ஜாகிலியா காலத்து மக்களை நீங்க இப்படி பிரச்சனை பட்டுட்டு போனா எங்கட என்னது பாரம்பரியம் எல்லாம் இல்லாம போய்த்திரும், நாங்க ஒன்றுபடணும் என்று சொல்லி அந்த கூட்டின நேரத்துல மக்களுக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு தண்ணி கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது, இடக்கடை நாங்க சோட்டிஸ் கொடுக்குற மாதிரி ஈச்சம்பழத்தையும் கிரேப்ஸையும் கொடுக்கறதுக்கு அவருக்கு வசூலிக்கிறதுக்கு லேசாக அமைஞ்சிச்சு. ஏன்? அவங்கள்கிட்ட அது ஊறி போன ஒரு பழக்கம். 2வது, விருந்தாளியை உபசரிக்கிற விஷயம். நல்ல பழக்கத்தில் உள்ள ஒன்று விருந்தாளியை உபசரிக்கிற பழக்கம். எந்த அளவுக்கு உண்டு சொன்னா, அபு ஹாத்தம் அத்தாயி, இது ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன், முக்கியமான ஒரு மனிதர், நல்ல மனிதர். கொடையில உதாரணம் காட்டப்படக்கூடிய உதாரண புருஷர் அவர். அபு ஹாத்திம் அத்தாயி, அவரோட மகன் சஹாபி. அபு ஹாத்திம் அத்தாயி சொல்லக்கூடிய இருக்கிறது தானே, ஜாஹிலியா காலத்தில் இருந்தவர், இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால மரணிச்சவர். அவங்களோட மகன் ஒரு சஹாபி. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நெருப்புகளை மூட்டி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? எங்களுக்கு தெரியும், பாலைவன பூமிங்கிறது பிரயாணம் அடிக்கடி போறது. சில நேரம் வழி தவறி நாட்கள் இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்தில் என்னது, இந்த நெருப்பை கண்ட என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒரு குடி ஒன்று வாழுது, இன்னைக்கு ஆக்கள் நடமாட்டம் ஈக்குதுன்னு அர்த்தம். அந்த நெருப்பை பார்த்துட்டு என்ன செய்வாங்க? ஆக்கள் வருவாங்க தானே. அப்ப அவருக்கு நெருப்பு பற்ற வைக்கிறது கொல்லி எவ்வளவு செலவாகிக்கும்? வந்தா அறுக்கிறது ஒட்டகத்தை தான். எதை? ஒட்டகத்தை. எந்த அளவுக்கு சொன்னா, அந்த ஜாகிலியா காலத்து மக்கள்ல அவங்களோட வாழ்வாதாரமே அந்த ஒரு ஒட்டகத்தை வச்சு தான் போய்த்துக்கிட்டீங்க. அப்படியான டைம்ல வீட்டுக்கு ஒரு விருந்தாளி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைண்டா இதுல கை வைப்பாங்க. அந்த வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்துல தான் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். பசியோட இருக்கிறார் எங்களுக்கு காரணத்தினால. இப்படி விருந்து உபசாரத்துல அவங்க எங்களுக்கு இன்னமும் தெரியும். இப்ப ரமலானுடைய காலத்துல கல்ஃப்ல தெரியும், எந்த ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாலும் என்னது, நோம்பு திறக்கிறதுக்கு ஈச்சம்பழமும் தண்ணி சாப்பாடும் கிடைச்சே ஆகும். பள்ளி வாசல் போக, டென்ட் அடிக்கிறது போக, ரோட்டில் நாங்கள் பேத்து நிற்கிற நேரமும், ஹெட்லைட் பற்றி நான் வாகனத்தை நிப்பாட்டுற நேரத்திலையும் எங்களுக்கு சாப்பாடு தண்ணி என்ன செய்யும்? கிடைக்கும். அப்படி ஒரு பண்பு அவங்கக்கிட்ட இந்த அளவும் ஈக்குது. அதே மாதிரி வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யறதில்லை. சண்டை பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு, பழிக்கு வாங்குற பழக்கம் இருந்துச்சு. ஆனா வாக்கு கொடுத்தா வாக்கு மீறல. அதனாலதான் உடன்படிக்கை பார்த்திக்கிறோம். நபிசானுடைய வரலாறு படிக்க போகல அதிகமான உடன்படிக்கைகள் வரும். ஏனென்றால் உடன்படிக்கைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம். ஒரு மனிதனுக்கு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குக்கு என்ன செய்யப்படாது? மாறு செய்யக்கூடாது.
அதே மாதிரி தான் உறுதியான ஒரு முடிவு. கோழைகள் இல்லை அவங்க. அவங்க என்ன இல்லை? கோழை இல்லை. ஒரு முடிவு ஒன்று எடுத்தா அந்த முடிவை என்ன செய்வாங்க? முடிச்சுட்டு தான் விடுவாங்க. இப்படி அவங்கள்ட்ட நல்ல பழக்க வழக்கங்களும் இல்லாமல் இருக்கையில் இப்படியா நல்ல பழக்க வழக்கங்களும் இருந்தது. இஸ்லாம் அதை அதிகமான நல்ல பழக்க வழக்கங்களை போல்தான் பேசி மீக்குது. ஹை, இதுவரைக்கும் எங்களுடைய வரலாறோடு சம்பந்தப்பட்ட தலைப்பு. ஹை, நாங்கள் இன்னும் கொஞ்ச நாட்களில் வார சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நோன்பு காலத்தில் இருப்போம். இன்னொரு 4 நாள் 3 நாள் தான் நிற்குது ரமலானுடைய மாதம் வாரத்துக்கு. அப்போ நாங்கள் ரமலானுடைய காலத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? அடைய வைக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களோட மனசில் இப்போவே வரணும். ஒரு இக்கட்டான நிலைமை வரப்போக்கில் வேறு விஷயம். ஒரு இக்கட்டான நிலைமை வரப்போக்கில் வேலை விஷயம், நல்லா வேலை செஞ்சு டயர்டாகிட்டு அப்படியான டைமில் என்னது சில விஷயங்கள் என்னது ஒரு மனிதன் அடிப்படையில் சில விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு முடிவெடுக்கலாம். நல்லாவே கஷ்டப்பட்டு வந்தாச்சு, உடம்பு வருத்தப்பட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் ஃபர்லான வணக்கம் முடுபடாமைக்கு தராவி சுன்னத், முக்கியமான ஒரு சுன்னத், நிக்க ஏறா வருத்தம் அப்படியான டைமில் அது வேற விஷயம். அது இல்லாமைக்கு எனக்கு நோமலான வேலை தான், நோமலான வேலை, கஷ்டமில்லாத ஒரு வேலை. இப்படியான டைமில் நான் இருக்கிறேன்னா இருந்தால் அந்த சுன்னத்தான வணக்கத்தில் தான் என்ன செய்யணும்? முழுமையாக என்ன நான் ஈடுபடுத்தணும். ஏனென்றா இந்த ரமலானுடைய காலம் என்பது, ஆனால் இது எங்களுக்கு இன்னும் அந்த உணர்வு வரமாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் எனக்கு தான் இந்த உணர்வு ஏன் எனக்கு வரமாட்டேங்குதுன்னு கேட்டால், என்னுடைய குடும்பத்தில் நான் ஒருத்தர் இன்னும் நான் இலக்கையில், அதனால் எனக்கு அந்த ரமலானுடைய பாக்கியம் என்னது பெருசாக விளங்குது இல்லை. எப்போ விளங்கும்னு கேட்டால், ஏண்ட கூட்டாளியில் ஒரு ஆள் அல்லது என் சாச்சா மாமாவில் ஒரு ஆள் மரணிச்சு அடுத்த ரமலான் அவர் இல்லையான அந்த டைமில் அந்த வீட்டில் நாங்கள் இருக்க போக்கில் பேசப்படக்கூடிய பேச்சை கேட்டால் எனக்கு இந்த ரமலானுடைய முக்கியத்துவம் எவ்வளோ பெருமதின்னு எனக்கு விளங்கும். எவ்வளோ பெருமதின்னு எனக்கு விளங்கும். ஏன்னு கேட்டால், இது மிஸ் ஆகினா இனி அடுத்த ரமலான் இல்லை. இப்போ இந்த ரமலான் காலம் முடிஞ்சதுக்கு பின்னால் அடுத்த ரமலான் வரங்காட்டினா இருப்பேனா, வாழுவேனா, அல்லது நோய்கள் எதுவும் வருமா வராமல் இருக்குமா, அல்லது திடீர் ஆபத்துகள் வருமா வராமல் இருக்குமா என்று யாருக்கும் சொல்ல தெரியாது. அப்போ எனவே எந்த அளவுக்குன்னு ஒரு முஸ்லீம் இருக்கணும். இப்போ நேரம் ஒரு தொழுகை வந்திருக்குது, இப்போ இந்த தொழுகைக்கு பின்னால் நான் இருப்பேனா இல்லையா, எனவே அல்லாஹ்வோட கடமையை நான் என்ன செய்யப்படாது? அது பால்படுத்தக்கூடாது, நிறைவேற்றணுங்கிற தன்மை என்கிட்ட இருக்கணும். எனவே இந்த ரமலானுடைய காலத்தை நாங்கள் அப்படி ஒரு மனசுக்கு எடுத்து என்ன செய்யணும்? ஒவ்வொரு நேரமும் பெருமதியான நேரம். நாங்கள் தான் என்னது ஹதீஸில் வந்து அது ஒரு லைஃபான ஹதீஸில் வந்து அடிப்படையில் ஆரம்ப 10 நாள் ரஹ்மத், நடுப்பத்து மஃபிரத், கடைசி நரக விடுதல் நாங்கள் வச்சிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. ஒவ்வொரு ரமலானும் ரஹ்மத்தும் தான், மஃபிரத்தும் தான், நரக விடுதலையும் தான். ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்தை இந்த கடைசி போங்காட்டியும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரஹ்மத்தும் கிடைக்குது, அல்லாஹ் மஃபிரத்தும் கிடைக்குது, நரக விடுதலைக்கான விதயமும் உண்டாகுது. அல்லாஹ் பல நரகத்துக்கு கடமையான ஆக்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். ஆனால் இந்த விடுதலை யாருக்கு கிடைக்கும்? இந்த விடுதலை யாருக்கு கிடைக்கும்? இந்த அல்லாஹ்வோட ரஹ்மத் யாருக்கு கிடைக்கும்? இன்னைக்கு பின்னுக்குள்ளவங்க அப்படியே எங்கள் சைட்டுக்கு வந்தால் அப்போ வாரவங்களுக்கு அப்படியே என்ன செஞ்சிருக்கணும்? அப்படியே அவங்களுக்கு வந்து உட்கார்ந்துக்கிறதுக்கு லேசாயிருக்கு. அப்போ அல்லாஹ்வோட அந்த ரஹ்மத்தும் மஃபிரத்தும் மன்னிப்பும் நரக விடுதலையும் யாருக்கு கிடைக்கும்? யாரோட மனசுல இப்பவே இந்த ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது, நான் இதற்கு முன்னால் என் நாட்களை கழிச்சதை போல நான் என்ன செய்ய மாட்டேன்? கழிக்க மாட்டேன். இதற்கு முன்னால் நான் என்னுடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சதோ மோசமான நடவடிக்கைகள், அது இந்த ரமலான் முடிஞ்சு இருக்க மாட்டாது, நான் அதை இல்லாமலாக்கிடுவேன், மாற்றிக்கொள்வேன். இப்படின்னு யார மனசுல உண்மையான எண்ணம் இருக்குதோ இவங்களுக்கு தான் கிடைக்கும். நான் இப்போவும் இப்படித்தான் இருக்கிறேன், ரமலானுடைய காலத்திலே நான் அப்படித்தான் இருக்கிறேன், ரமலான் முடிஞ்சு அப்படித்தான் இருக்கிறேன்னு கேட்டா இப்படி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வோட அந்த சொன்ன நாங்கள் 3 அந்த பொறுமதியான பாக்கியங்கள் அவருக்கு கிடைக்காது. ஏன்? அவருக்கே எண்ணம் இல்லை நான் திருந்தணும் உண்டு, அவருக்கே எண்ணம் இல்லை திருந்தணும் உண்டு. அதனால தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் தன்னில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த யார் விரும்பலையோ அவன் நாசமாகிட்டான். அப்ப மனுஷன் அடிப்படையில் எல்லாரும் மனுஷன், நானும் மனுஷன், நீங்களும் மனுஷன், நான் 100க்கு 100 பேப்பர் என்ன செய்யாது சொல்ல முடியாது. மனிதன் அடிப்படையில் சில நேரம் பாவங்கள்,
நடக்கும். எல்லாருக்கும் அப்படித்தான் அல்லா தால வச்சிக்கிறான். ஏன் சோதனைக்காக நீங்கள் அல்லாஹ் படைச்சு வச்சிக்கிறான். அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். இவன் உண்மையான முறையில் உண்மையான முஸ்லீமாக வாழ்றானா இல்லையா? இவன் உண்மையான முஸ்லீமா இல்லையா? அல்லது மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறானா? ஆக்களுக்கு முன்னுக்கு இருக்க போக்கல ஒரு மாதிரி, தனிமையில் இருக்கும் பொழுது வேறொரு மாதிரி அவனோட ரூபம் அப்படி நடிச்சு கொண்டிருக்கிறானா எங்கிட்டெல்லாம் அல்லாஹ் எங்களை பார்க்குறான். அல்லாஹ் எங்களை பார்க்குறான், சோதிக்கிறான். எனவே உண்மையான முஸ்லீம் யாருன்னு சொன்னால் சில நேரம் பாவங்கள் மிகைத்து நஃப்சுடைய ஊசலாட்டம் சேத்தன் ஊசலாட்டங்கள் சில நேரம் மிகைக்கும். அந்த நேரத்தில் பாவங்கள் நடந்தால் அவனுடைய மனது குறுகுறுத்து கொண்டே இருக்கும். தன்னைத்தானே பார்ப்பதற்கு கண்ணாடிக்கு முன்னால் வைக்கப்படுவான். அல்லாஹ்வோட என்னது அவன் அல்லாஹ் கொஞ்ச நேரம் சிந்திப்பானே. முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வோட சிந்தனை ஈக்கணும் கட்டாயம். அந்த சிந்திக்கும் போது அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் செய்கிறானே, நான் இவனுக்கு இப்படி நடந்துக்கிட்டேனே என்கிற ஒரு முறை ஒன்று என்ன செய்யும், ஒரு நிலைமை ஒன்று அவன மனசில் வரும். எந்த ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய மனசாட்சியை விட்டு என்ன செய்யலாம், தப்பிக்கலாம். உம்மா அப்பாவையும் ஏமாத்தலும், உம்மா அப்பாவையும் என்ன செய்யணும், ஏமாத்தலும். ஆனால் சொந்த மனசாட்சியை செய்ய முடியாது, யாருக்கும் ஏமாத்தேராது. எனவே எனக்கும் அல்லாஹ்க்குமான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு சீரான தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது ரமதான். நோன்பு நான் செல்றேன் வந்து உங்களுக்கு முன்னுக்கு பகல் டைமில் அசர் நேரம் நான் நோன்பு. இப்போ நீங்கள் எல்லாரும் நம்ப தான் போகிறீங்க. நான் அசர் நேரம் வந்து செல்ற நோன்பு காலத்தில் நான் நோன்பு பிடிச்சிக்கிறேன். எல்லாரும் நம்புவாங்க நான் நோம்பாடிண்டு. ஆனால் நான் நோம்பா இல்லையா என்று எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுதான் நோன்புடைய சிந்தனை, இதுதான் நோன்புடைய சிந்தனை. நான் அல்லாஹ்க்கு உண்மையாயிக்கணும், நான் அல்லாஹ்க்கு உண்மையாயிக்கணும். வெறுமனே நோம்புங்கிறது அந்த ஃபஜர் நேரத்தில் சாப்பிடாம குடிக்காம விட்டு போட்டு மறுபடி நேரத்தில் நான் நோம்பு திறந்துட்டா நான் நோம்பு பிடிச்சிட்டேன், இது இல்லை நோம்பு. இது நோம்புல ஒரு சின்ன ஒரு பகுதி, ஒரு 25%. அடுத்த 75% எங்கே இருக்குது, ஏனைய உடல் உறுப்புகளோடு சம்மந்தப்பட்டு இருக்குது. நான் அடுத்தாக்கள்கிட்ட குறைய பேசுறதுக்கு கேளாம். இப்போ நோம்பு டைம்லையும் கூட யார் ஒருத்தர குறைய பேச நாங்கள் என்ன சொல்லுவோம், சிசி பேசாத. 2 பேர் சண்டை பிடிச்சி வாய்த்தக்கம் வந்த நாங்கள் என்ன சொல்லுவோம், வாய்த்தக்கம் கொள்ளாத, நோம்பு பிடிச்சிக்கிறோம். இதே பழக்க வழக்கம் நோம்புக்கு பின்னாலே மீக்கணும், இதே பழக்க வழக்கம் நோம்புக்கு பின்னாலே மீக்கணும். என்ன நாக்கும் நோம்பு பிடிக்கணும், என்னை கண்ணும் நோம்பு பிடிக்கணும், என்னுடைய கை என்னுடைய ஒவ்வொரு உறுப்புமே என்ன செய்யணும், நோம்பு பிடிக்கணும். அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதில் நான் என்ன செய்யப்படாது, ஈடுபடக்கூடாது. இதே பக்குவத்தில் தான் மீதமுள்ள ரமலான்லையும் என்னுடைய காலத்தை கழிக்கணும். ஆனால் நானும் தான் நான் என்னது ஏனைய முஸ்லீம்களும் தான் ஏனைய பிரதேசங்கள்லையும் தான் நாங்கள் என்னது சீசனுக்குரிய சில காலங்களுக்கு நேரங்களுக்கு ஏற்ற ஒரு முஸ்லீம். அதுக்கு பின்னால் நான் என்ன இல்லை, முஸ்லீம் இல்லை. எனக்கும் பிற ஒரு மனிதனுக்கும் மத்தியில் பார்க்க போனால் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அவனும் துஹர் தொலையில், நானும் துஹர் தொலையில். அவனும் வட்டியில் ஈடுபட்டிருக்கிறான், நானும் வட்டியில் ஈடுபட்டிருக்கிறேன். இப்படி பார்த்த சில பட்டியலில் போட்டு பார்த்தா எனக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் ரமலானுடைய காலம் வந்தால் 100க்கு 100ஆன ஒரு முஸ்லீம். ஜும்மாவுடைய நாள் வந்தால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம். ஏனைய நாட்களில் ஏனைய தொழுகைகள் பிரச்சனை இல்லை. கல்யாண டைமில் அந்த அக்குது உடன்படிக்கை நடைபெற நேரத்தில் பள்ளி வாசலில் அழகான ஒரு மாஹோலில் திருமணம். ஜனாதா வீடு வந்தால் அந்த குறிப்பிட்ட நாட்களில் எந்த விதமான மோசமான பாவங்கள் பாட்டு அது ஒன்றுமே எந்த ஒன்றுமே இல்லை. இப்படி சில குறிப்பிட்ட நேரங்கள் காலங்கள் சந்தர்ப்பங்கள் இப்படி இல்லாமைக்கு முடியுமான அளவு அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாஅத்தும், உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ என்ன நீங்கள் பயந்து கொள்ளுங்க. அப்படின்னா என்ன, ஃபர்லான விஷயங்கள் போக நீங்கள் ஃபர்லை மட்டும்தான் செய்கிறீங்க, சுன்னத்தை செய்யலை, பிரச்சனை இல்லை. ஆனால் ஹராத்தை பற்றி சொல்லும்போது எல்லாம் என்ன சொல்கிறான், முற்று முழுதாகவே தவிர்ந்து கொள்ளுங்க, நெருங்கவும் வேணாம். அப்போ எனவே இந்த மனப்போங்குல தக்குவா என்று சொல்லக்கூடிய இதுதான். தக்குவாண்டா என்ன, அல்லாஹ்வோட கட்டளையை செய்கிறது, அவன் ஹராமாக்கினத்தை விடுறது, இதுதான் தக்குவா, இறையச்சம், அதோட பயத்தோடு வாழ்கிறது. இதே பக்குவத்தை ரமலான் அல்லாத காலத்தில் என்ன செய்யணும், ஏற்படுத்தி கொள்ளணும். அடுத்தது எங்களுக்கு தெரியும், எங்களோட பள்ளி வாசல் இந்த வருடத்துடைய சந்தா அதில் பார்த்தா வழங்கும். எத்தனை பேர் இப்போ பிப்ரவரி மாதம் பேத்துக்கிட்டு இருக்குது, எத்தனை பேர் வந்து இருக்குது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களோட பள்ளி வாசலை விரும்பணும். எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கொரியாவிலே, தென் கொரியாவிலே
ஒஃபிஷியலாக பதிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு பள்ளிவாசல் எங்கட இந்த பள்ளிவாசல் மட்டும்தான். இதில் பல திட்டங்கள் எனது செய்து கொண்டு போகுது, பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு போகுது. அதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் தான் ஜனாதா விஷயம். ஒரு மனிதன் ஜனாதா ஆகிவிட்டால் நாட்டிலேயே எவ்வளோ பெரிய சிக்கல் அதில் ஈடுபட்ட ஜனாதா நலம்புரி சங்கங்களில் ஈடுபட்டவங்களுக்கு தெரியும். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜனாதா போனால் அந்த ஜனாதா வெளியெடுக்கிறதுக்கு கத்தி ஒன்றும் படாமைக்கு வெளியெடுக்கிறதுக்கு படுற பாடு உங்களோட ஊர்லேயே அது நடந்திருக்கும், பெரும்பாடு. அப்போ நாங்கள் நாடை விட்டு நாடு வந்திருக்கிறோம், நாடு விட்டு நாடு வந்திருக்கிறோம். ஒரு ஜனாதா உளுந்தாச்சு, நானும் வேலை செய்கிறேன், நீங்களும் வேலை செய்கிறேன், நீங்களும் வேலை செய்கிறேன், நீங்களும் வேலை செய்கிறேன். ஒருத்தர் மூத்தா போனால் ரைட், அதை ஒரு ஆட்கள் பார்த்து கொஞ்சம் பேர் பார்த்துக்கொள்வாங்க அப்படின்னு விட்டு போட்டு செய்கிறேன் ஈக்கேடு. இப்போ அந்த மூத்தான மனுஷனுக்கு திரும்பி போகல மயலாது. அவரை காட்டில் வீசினாலும் சரி, கடலில் போட்டாலும் சரி, இங்கால என்னது ஒரு மலைய இடத்துல போய் என்னது கிறிஸ்டியனாக்கள் அடக்கினாலும் சரி முடிஞ்சிற விஷயம். ஆனால் அப்படி இல்லை. இங்கேயும் இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி அழகான முறைக்கு மேம்படுத்தி அழகான முறைக்கு போகிறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சிக்குது, ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சிக்குது. வெறுமனே 20 மான் இந்த ஜனாதா பண்டுலுக்கு நாங்கள் உறுப்பினராக வாரத்துக்கு எவ்வளோ 20 மான். நாங்கள் இருக்க போகிறோம் 5 வருஷம் 6 வருஷம். நாங்கள் கொடுக்க போகிறது சின்ன ஒரு டொட் அணுவளவுன்னு சொல்லுவோமே, அணுவளவு. எங்களை அந்த அந்த 5 வருஷத்துக்கும் நாங்கள் சம்பாரிச்சதுக்கும் அந்த 20 மான் கொடுத்ததுக்கும் கணக்கு போட்டு பார்த்தா 0,0,0,0 அங்கால தொங்கல் தான் சின்ன தொங்கல் வரப்போகுது. அதை கொடுத்து நான் மெம்பர் ஆகினா இப்போ நான் மரணம் ஆகிட்டால் அதுக்கு ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க, எங்களோட உடம்புல கட்டி படாமைக்கு ஐஸில் மிச்ச நாளைக்கு உறைஞ்சி போகாமைக்கு உடனே நாட்டுக்கு அனுப்பி அடக்கம் செய்யக்கூடிய ஏற்பாடு நடக்கும். அதுக்கு பின்னால் அந்த ஜனாதாக்கு எவ்வளவு செலவாகிச்சோ அந்த செலவு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மத்தியில் செய்யப்படும், பகிரப்படும், பிரிக்கப்படும். பிரிச்சுன்னா ஒரு மானனோ அல்லது 5000மோ 6000 செய்ய வேண்டி வரும், கொடுக்க வேண்டி வரும். இப்படி ஒரு அழகான சிஸ்டம் ஏனைய இடங்களில் கூட இல்லை. ஏன் இந்த விஷயங்கள் தெரியான்னு கேட்டால், கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு பங்களாதேஷில் ஒரு சகோதரர் இங்கே வந்து மிச்ச காலம் வாழ்ந்து 20 வருஷத்துக்கு மேலே 28 வயசில் ஒரு புள்ள, 30 வயசில் ஒரு புள்ள, குடும்ப சகோதரர் எந்த ஒரு பெருசாக தொடர்பு இல்லாமைக்கு இருந்து மூத்தாகிட்டார். சுடப்போனது அவரோட ஜனாதாவை என்ன செய்ய போனது, சுடப்போனது. கொஞ்சம் எல்லாம் இஸ்லாத்துடைய மார்க்கத்தில் இல்லை, சுடப்போனது. அவரை கடைசிக்கு ஒரு மாதிரி அன்சான் இருக்கக்கூடிய இமாம், அந்த கப்பால் இருக்கக்கூடிய இமாம் அவங்களுக்கு கேள்விப்பட்டு அந்த ஜனாதாவை அவங்க பொறுப்படுத்தி குறுகி ஒரு கொஞ்சம் பேர் பெய்த்து சல்லியெல்லாம் கட்டி அடக்கம் செஞ்சாங்க ஒரு முஸ்லீம் மக்பரால. இப்படியான நிலைமை எங்களில் ஆசிரியத்திற்கு வந்துடக்கூடாது. எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் கவனம் செலுத்துறது. ரமதானுடைய காலம் வருது, பள்ளி இஃப்தாருடைய விஷயங்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பள்ளியுடைய கணக்கு வழக்கு கொஞ்சம் மைனஸாக பேசிக்கிட்டு இருக்குதுன்னு எங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுது. இது அடிக்கடி ஞாபகப்படுத்துறது நல்ல மில்லியாட்டலும் கூட சில டைமில் ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் இருக்கிறோம். அப்போ எனவே பங்களாதேஷ் சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த பள்ளி வாசலுக்கு உதவி செய்கிறாங்க. அதை சொல்லுவாங்களே, வைன் தத்த வல்லவ், நீங்கள் மறுத்தால். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், இஸ்லாத்துடைய விஷயத்தில் சொல்லும்போது, நீங்கள் மறுத்தால் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், உங்களை விட்டு போட்டு நாங்கள் இன்னொரு கூட்டத்தை என்ன செய்வோம், மாற்றுவோம். அவர்கள் லா யக்கூனு அம்சாலக்கும், உங்களை போல இருக்க மாட்டாங்க. இந்த வசனம் இஸ்லாத்தை நீங்கள் ஒழுங்கான முறைக்கு பின்பற்றாட்டி நாங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாத்துக்குள் எடுத்து ஒரிஜினல் முஸ்லீம்களாக நாங்கள் வாழ வைப்போம் என்கிற அர்த்தம். அதே மாதிரி அந்த விஷயம் இதுக்கும் பொருந்தது. நீங்கள் செலவழிக்காவிட்டால், நீங்கள் வர கொடுக்க முன்வராவிட்டால் உங்களை விட்டு விட்டு வேற மக்களை கொண்டு நாங்கள் இந்த பள்ளியை பாதுகாப்போம். இதுக்கும் அது பொருந்தது, இதுக்கும் அது பொருந்தது. எனவே இப்போ மாஷால்லாண்டு பள்ளிக்கு தண்ணி ஓகே ஆகிட்டு, 5-6 எண்ணக்கேன் செட் ஆகிட்டு, 5 அரிசி பேக் அல்ஹம்துலில்லாஹ். பாகிஸ்தான், பங்களாதேஷ், எங்களோட ஸ்ரீலங்கா அல்ஹம்துலில்லாஹ். நான் என்ன சொல்ல வரேன்டால், இந்த இடத்த நாங்களுமே என்ன இந்த மாதிரி செழிப்பாக்கணும். ரமலானுக்குரிய செலவுக்கு ஒரு ஆளுக்கிட்ட 5 மான். கவலையான விஷயம் என்னன்னு கேட்டால், சென்ற வருஷம் இந்த பள்ளி வாசலுக்கு ரமலானுடைய ஃபண்டாக கொடுத்தவர்கள் 52 பேர். 52 பேர். ஆனால் எங்களோட குரூப்பில், மெயின் குரூப்பில் 160க்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி சந்தாவுடைய விஷயத்தில் பார்த்தாலும் அதே மாதிரி தான். நான் எதை என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், எங்களுக்கு இந்த பள்ளிவாசல் ஒரு தலைப்பாக எங்களோட மண்டை உள்ளுக்கு இருக்கணும். இது எங்களோட பள்ளிவாசல், எங்களுடைய ஸ்ரீலங்கா நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய
பள்ளிவாசல். இதன் மூலமாக இது மட்டும் இல்லை பணி, இது மட்டும் இல்லை பணி, பல பணிகள் இதன் மூலமாக என்ன செய்யணும், நடைபெற வேண்டும். பெண்களுக்கான வகுப்பு, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஸ்கிரீன், அழகான முறைக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி செஞ்சு அழகாக படிக்கிறதுக்கு, குருவான ஓத தெரியாட்டி அதை குருவான ஓதுறதுக்கு, இப்படி அழகான ஒரு அமைப்பில் போனால் தான் இதில் அதிகமான பிரயோஜனங்கள் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதை கட்டியெழுப்பக்கூடிய பொறுப்பு இலங்கையனாக இருக்கக்கூடிய எனக்கும் இருக்கிறது என்ற உணர்வு எங்களோட ஒவ்வொருத்தர மனசுலையும் வரணும். எனவே இதுவரைக்கும் பேசின விஷயங்களில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து எங்களுடைய நடவடிக்கைகள் அழகான முறைக்கு மாற்றி இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் எப்படி இருக்க போகிறோமோ இதே மாதிரி இதர காலங்களிலையும் நல்ல ஒரு மனிதனாக இருந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மன்னிப்பும் நரக விடுதலையும் பெற்ற நன்மக்களாக எங்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா மாற்றி அருள்வானாக.